பள்ளிக்கு கீழ்ப்படுகிறேன். தமிழர்களின் பாரம்பரியமான தைத்திருநாளான பொங்கல் திருநாளை பற்றி பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உலகுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்க நாளே பொங்கல் திருநாளாகும். ஆதியிலே விதைத்து ஐப்பசியிலே களை எடுத்து மார்கழியிலே கதிரத்து எங்களுக்கு பயிரை பரிசளித்த பகல் அவனுக்கு பொங்கலிட்டு மனமும் இட திருவிழா தைப்பொங்கல் எனும் பெருவிழா. தைப்பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை மார்கழி மாதத்தில் கடைசி நாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை ஆகும். போகி என்றால் இந்திரன் என்று பொருள். இந்திரன் மழைக்கு தெய்வம் அல்லவா? எனவே பருவமழை பெய்து மக்களை காக்க இந்திரனுக்கு நன்றி சொல்வது நாம் கடமை. போகி அன்று வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்களை அகற்றி வீட்டினை சுத்தம் செய்வார்கள். 2ஆம் நாள் தை திருநாள். இது தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்னும் தமிழ் நாளை உழவர்களின் உயர்வையும் சிறப்பையும் எடுத்துரைக்கின்றன. பொங்கல் என்றால் மகிழ்ச்சி என்ற பொருள். மகிழ்ச்சி பொங்கல் நுழைவு வாயிலில் தோரணம் கட்டி முற்றத்தில் மாக்கோலம் விட்டு தல்வாழை இலையில் இடைக்குடன் வைத்து விளக்கேற்றி அறுவடை செய்த நெல்லை உடலில் குத்தி உமிழ்நீக்கி எடுக்கப்பட்ட அரிசியினால் மண்பானையில் மஞ்சள் கொத்து வைத்து அலங்கரித்து உலை கொதித்ததும் அரிசியை கலவலினால் அள்ளி பானையில் இட்டு பொங்கி வரும் பொங்கலை முதல்வனாகி கதிரவனுக்கு படையிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று குலவை போட்டு நைட்டிலும் கொண்டாடும் பண்டிகை பொங்கல் பண்டிகை ஆகும். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். உழவர்களுக்கு நண்பனான மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இவ்விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நூற்றாண்டு கம்ப்யூட்டர் காலமாக மாறிக்கொண்டு வந்தாலும் உலக மக்களுக்கு உணவு படைக்கும் அச்சாணியாக விளங்குபவர்கள் உழவர்கள். அந்த அச்சாணியாக விளங்கும் உழவர்களுக்கும் உழுது பயிர் செய்ய மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவே மாட்டுப் பொங்கல். அன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி மஞ்சள் குங்குமம் விட்டு பொங்கலிட்டு மகிழ்வர். பல ஊர்களில் மஞ்சள் விரட்டி என்ற மாடுபிடி வீண் விளையாட்டுகள் நடைபெறும். 4ஆம் நாள் காணும் பொங்கல். மக்கள் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று தங்கள் அன்பை மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்வர். விடுமுறைகளுக்கு சென்று மகிழ்வு பொழுதை கழிப்பர். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் உணவு தந்து உயிரிழப்பில் உழவு தொழில். தாங்கள் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலம் தந்த இயற்கைக்கும் விலங்கினருக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் தான் உழவர் திருநாள். மஞ்சள் கொத்தோடு மாம்பழ இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லி அழகி.